இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் யோவேல் 2:17. உங்கள் தேவன் எங்கே என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படுவானேன் என்பார்களாக. இந்த வசனத்தை கொண்டு கடவுளை மட்டும் என்ன சொல்கிறத பார்ப்போம். அந்நிய தேவர்களை வழிபடுறவங்ககிட்ட இயேசு கிறிஸ்து தான் ஒரே கடவுள், மெய்யான கடவுள் நம்ம சொன்னோம்னா அவங்க நம்மளை பார்த்து அப்புறம் ஏன் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, உங்களோட வாழ்க்கையில் ஏன் இவ்வளோ போராட்டம் கஷ்டம்னு கேட்குறாங்க. நாமளும் திரும்ப அவங்க கேட்ட கேள்வியை திரும்ப கேட்க முடியும். அந்நிய தேவர்களை வழிபடுற உங்களுக்கு போராட்டம் கஷ்டம் இருக்க தானே செய்யுதுன்னு சொல்லி கேட்க முடியும். இங்கே வாக்குவாதம் பண்ணி அவங்களுக்கு எப்பயுமே புரிய வைக்க முடியாது. இந்த பூமியில் பாடுகள் இல்லாத உயிர்களே கிடையாது. பறவை, பூச்சி, விலங்கு, மனிதர்கள், இப்படி எல்லா உயிர்களுக்கும் கஷ்டம் போராட்டம் இருக்க தான் செய்யுது. ஆனால் இந்த கஷ்டத்துலேருந்து யார் நிரந்தரமாக விடுதலை கொடுக்குறாங்களோ அவங்க தான் மெய்யான கடவுள். யோவேல் 2:18 கர்த்தர் தமது ஜனத்தை கடாட்சிப்பார்னு சொல்கிறாங்க. அப்போது அந்நிய தேவர்களை வழிபடுறவங்க நம்மளை பார்த்து உங்களோட தேவன் எங்கேன்னு கேட்டதுக்கு கடவுள் நம்மளை கடாட்சிக்கும் போது தான் அவங்களுக்கு புரியும் இயேசு கிறிஸ்து தான் மெய்யான கடவுள்னு. இயேசு கிறிஸ்து தான் ஒரே கடவுள் நம்ம சொல்லி புரியாதவங்களுக்கு கடவுள் செயல் மூலயமா புரிய வைப்பார். கடவுள் நியாயம் தீர்க்கிற நாள் வர்றதுக்கு முன்னாடியேவும் நம்மளை ஆசீர்வதித்து புறஜாதிகளுக்கு கர்த்தர் ஒருவரே கடவுள்னு புரிய வைப்பார். ஆமேன்.